ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு வெறும் 3 பொருட்கள் வீட்டில் இருந்தாலே போதும். அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செஞ்சு முடிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரசமலாய் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், பால் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி பாலை கீழே பொங்க விடாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த பால் கூட ஒரு முழு எலுமிச்சம்பழத்தையும் கட் பண்ணி அந்த எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு பால் நல்லா திரிஞ்சு வரும். அதே போல் எலுமிச்சம்பழ சாறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் பால் நமக்கு நல்லா முழுசாக திரிஞ்சு வரும். பாருங்கள், எலுமிச்சம்பழ சாறு சேர்த்த உடனே பால் எல்லாமே நல்லா கட்டியாக திரண்டு வந்துருச்சு. தண்ணி தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நமக்கு பால் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு தனியாக எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு வடிகட்டி மேலே ஒரு நல்ல இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்து போட்டுக்கோங்க. அதில் நம்ம இப்போ திரிச்சு எடுத்து வச்சுருக்க இந்த பால் கட்டிகளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா இதை கொஞ்சம் கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் நம்ம எலுமிச்சம்பழ சாரெலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும். அதனால இதை லைட்டாக நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா இந்த ஒயிட் கலர் கிளாத்தை முறுக்கி விட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஒட்ட பிழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட இதில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டு அதை அப்படியே இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இதை நல்லா உதிர்த்து விட்டு இதை ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நைஸாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்காக பார்த்திங்கன்னா கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். எந்த அளவுக்கு கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைய முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நல்லா நைஸாக இது மாவு போல் நமக்கு நல்லா அழகாக பிசைகிறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா இதை இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிட்டு கடைசியாக பார்த்தோன்னா நல்லா சப்பாத்திக்கு மாவு திரட்டுறது மாதிரி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்று செய்கிற இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பார்க்குறதுக்கு சப்பாத்தி மாவு போல் இருக்கணும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி ரசமலாய்க்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துட்டு இப்போ கையில் நல்லா அழுத்தி பிடிச்சி முதல்ல இதை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உருட்டி வச்சுருக்க உருண்டையை இன்னொரு கையோட உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி உருட்டிட்டு நடுவில் வச்சு 2 கையுமே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வரும். இப்போ ஓரங்களையுமே கை விரல்களை வச்சு இந்த மாதிரி நம்ம அழகாக செஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரசமலாய் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் மீதம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே இப்பொழுதைக்கு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே எந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்தமோ அதே கப்பால் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சுகர் நமக்கு முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசமலாய் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த சுகர் பாகில் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா இந்த சுகர் பாகில் வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரசமலாய் இப்போ சப்புன்னு இருக்குது, கொஞ்சம் உப்பி நமக்கு அழகாக புஷ்ஷுன்னு வரும். அப்படி இருக்கும்போது தான் இந்த சுகர் பாகையெல்லாம் நல்லா இந்த ரசமலாய் உள்ளே அப்சர்வ் பண்ணி நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சோடி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி நம்ம சேர்த்த ரசமலாய்க்கும் இப்போ இதில் வெந்துட்டுருக்க ரசமலாய்க்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட் தெரியும். முன்னாடி நம்ம சேர்க்கும் போது சப்புன்னு எப்படி இருந்துச்சு ஒட்டி போய், இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு கொஞ்சம் உப்பி வந்திருக்கு. பாருங்கள், இது சுகர் பாகெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஒரு 15 நிமிஷம் சாஃப்டாக நமக்கு பஞ்சு போல் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த சுகர் பாகெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதனால் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா இந்த அளவுக்கு கொதி வரும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கலருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும், சரியாக இருக்கும். ஏன்னா ரொம்பவும் கலராக இருக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு கலராக இருந்தால் போதும். இது நல்லா இன்னும் பால் வற்றி வர வர பார்த்தீங்கன்னா இதோட கலர் இன்னும் திக்காக நல்லா ஒரு எல்லோ கலராக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ இருக்கிறவங்க குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா மஞ்சத்தூளே சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷமாவது விட்டுருங்க. ஏன்னா நல்லா இந்த பால் கொஞ்சம் வற்றி வரணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடிப்பிடிக்க விட்டுறாமல் இடையில இடையில மட்டும் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நம்ம பாதாம் பருப்பு சேர்த்துப்போம். எப்போதுமே ரசமலாய்னா பாதாம் பருப்பு நிறைய சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு பாதாம் பருப்பை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாதாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா வற்றி கொஞ்சம் கெட்டியாகி வரணும். அப்போ தான் இந்த பாதாம் பருப்போட ஃப்ளேவர் அதில் நல்லா நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த பாலை கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இது அடுத்த ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா இந்த பாலுமே நல்லா வற்றி கெட்டியாகி வந்துருச்சு. பாருங்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது கலருமே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசமலாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ செஞ்சு வச்சுருந்த ரசமலாய் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பாகுலே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. அதனால் இந்த பாலில் சேர்த்து ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்குங்க. தேவைன்னா கொஞ்சம் பாதாம் பருப்பு இன்னும் சேர்த்துக்கலாம், அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சபடி ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பாலில் நல்லா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்டாக நல்லா இந்த பாதாம் பால்லாம் சார்ந்து சூப்பராக வந்திருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாதாம் பருப்பு ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை அப்படியே சுட சுட எடுத்து சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூலிங் பண்ணி நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.